பொதுவாவே விமான நிலையங்களோட விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா, இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருமே வந்து ஃப்ளைட்ல போறது வந்து நார்மலா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஃப்ளைட்ல போறோம் அப்படின்னா வந்து நம்மளோட லக்கேஜ் எல்லாம் நம்ம முன்னாடியே வந்து எடுத்துட்டு போய் குடுத்து, என்ன லக்கேஜ் நம்ம என்னென்ன பொருள் எல்லாம் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். அப்படி இருக்கிற நிலையில மனிதர்கள கூட எடை போடுறாங்களா அப்படின்னு கேட்டா ஆமாங்க. இதுவரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கல. ஆனா, இப்ப வந்து நியூசிலாந்துல வந்து நடந்திருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து இப்ப இருக்கிற ஏர்போர்ட்லயும் சரி, ஏர்போர்ட் நிலையத்திலயும் சரி, எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவா நம்ம வந்து ஒரு பொருட்களை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து போதுமான எடை இருந்தா ஓகே. ஸோ எடை வந்து அதிக அளவுல இருந்தா அதுக்கான அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம கட்டிடுவோம். அப்படிதான் நம்ம வந்து எந்த ஒரு பொருளுமே எடுத்துட்டு போக முடியும். ஆனா நியூசிலாந்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற நிலையில பொருட்களை மட்டும் எடை போடாம மனிதர்களோட எடையுமே எடை போட்டிருக்காங்க. என்னப்பா இது புது கதையா இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ பொருட்களை எடுத்துட்டு போயிருப்போம், எவ்வளவோ விஷயங்கள் வந்து பண்ணியிருப்போம். ஆனா இப்படி மனிதர்களே எடை போடுறாங்க அப்படின்னு பார்த்தா இது புதுசா தாங்க இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம விமானம் நிலையம் வந்து என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே இப்போ வந்து விமானங்களுக்கு கூட நிறைய ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். விமானம் வந்து வெடிச்சும் சதறி இருக்கு, கீழே வந்து விழுந்திருக்கு. அதுக்கான காரணம் வந்து இதுவா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எது அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம எடுத்துட்டு போற பொருளோட எடையும் நம்ம மனிதர்களோட எடையும் அதிக அளவில் இருந்தா விமானம் தாங்க முடியாம கூட கீழே வந்து விழலாம். அதனால கூட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விமான நிலையம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதனாலதான் பொருட்களோட எடையும் மட்டும் இல்லாம மனிதர்களோட எடையுமே எடை போட்டு இனிமே அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். அப்ப நீங்க சொல்லுங்க, விமான நிலையங்கள் பண்றது சரியா தவறா? ஸோ இது வரைக்கும் நம்ம பொருட்களை எடை போட்டு பார்த்துருக்கோம். எவ்வளோ பொருட்கள் எடுத்துட்டு போனாலுமே அதுக்கான பட்ஜெட் வந்து அவங்க வாங்கிடுவாங்க. ஆனா இப்படி மனிதர்களோட எடையை கூட எடை போடுறாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.